ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய இந்த 4 லெசனுக்கும் தனித்தனியாக வீடியோ நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்துருக்கேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை விசிட் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இந்த 7th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாகவே இந்த 4 லெசனுக்கான எத்தனை கொஷின் நான் எழுதணும் அத்தனை கொஷினும் மொத்தமாக சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ கொஷின் அப்படின்னா மொத்தம் 573 கேள்விகள். இந்த 573 கேள்விகள் பார்த்தோம் அப்படின்னாலே இதில் 7th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு டேர்ம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இதில் ரிமைனிங் இருக்கிறது பாக்ஸு. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த பாக்ஸ் கொஷினும் நான் போட்டுடுறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். செகண்ட் லெசன் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். மூன்றாவது தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். 4 டெல்லி சுல்தானியம். இந்த 4 லெசனுக்கும் மொத்தமாக எவ்வளோ கேள்விகள் அப்படின்னா 573 கேள்விகள். அதை ஒன் பை ஒன்னாக நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலகட்டம் கிபி 700 இருந்து 1200 வரைக்கும். ரெண்டாவது கேள்வி, பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலகட்டம் கிபி 1200 இருந்து 1700 வரைக்கும். 3 இடைக்கால இந்திய வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள், கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள். 4 கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்கள், ஆவணங்கள் அல்லது பதிவுகள். 5 குறிப்புகள், நினைவு சின்னங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் சான்றுகள், முதல் நிலை சான்றுகள். 6 இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வுகள், பயண குறிப்புகள் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கப்பெறும் சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள். 7 பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் மேற்பரப்பில் பொறிக்கப்படும் எழுத்துக்கள், பொறிப்புகள். 8 அரசர்கள் வழங்கிய கொடைகளை அறிந்து கொள்ள பயன்படுவது, செப்பு பட்டயங்கள், கல்வெட்டுகள். 9 செப்பு பட்டயங்களின் விலை அதிகமாக இருந்ததால் பயன்பாட்டிற்கு வந்தது, பனை ஓலைகள், காகிதங்கள். 10 எந்த நூற்றாண்டில் வெளியிட்ட செப்பு பட்டயங்களில் கொடைகள் பற்றி பதிவு செய்யப்பட்டுள்ளது, 13ஆம் நூற்றாண்டு. 11 கல்வெட்டுகளில் எந்த செயல்கள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, கொடை வழங்கியவரின் அறச்செயல்கள். 12 திருவலாங்காடு செப்பேடு யார் காலத்தை சேர்ந்தது, முதலாம் ராஜேந்திர சோழன். 13 அன்பில் செப்பேடு யார் காலத்தை சேர்ந்தது, சுந்தர சோழன். 14 கொடை வழங்கியவர் குறித்து கூறும் செப்பேடுகள், திருவலாங்காடு செப்பேடு, அன்பில் செப்பேடு. 15 கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பதை பற்றி கூறும் கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு. 16 பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள், வேளாண் வகை நிலங்கள். 17 பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், பிரம்மதேயம். 18 கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள், சாலபோகம். 19 கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், தேவதானம். 20 சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள், பள்ளிச்சந்தம். ஸோ இதை எந்தெந்த நிலத்தை எப்படி அழைப்பாங்க அப்படின்றதுக்கான கொஷின் தான் இது. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. 21 கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள் ஆகியவை நினைவு சின்னங்கள் வகையை சார்ந்தது. 22 புது வகையான கட்டிடக்கலையை அறிமுகம் செய்தவர்கள், டெல்லி சுல்தான்கள். 23 டெல்லி சுல்தான்கள் அறிமுகம் செய்த கட்டிடக்கலையின் முக்கிய கூறுகள், வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடங்கள். 24 வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட கோவில்கள், கஜுராஹோ, இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது இந்த கோவில். அபு குன்று, தில்வாரா, இது ராஜஸ்தானில். கொனார்க் ஒடிசாவில் இருக்குது. 25 பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய கோவில்கள், தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். 26 விஜயநகர அரசர்களின் பங்களிப்பை பறைசாற்றும் கோவில்கள், வித்தாலா கோவில், இது வித்தாலா கோவில் ஹம்பிலியும், விருபாக்ஷா கோவில்
இது ரெண்டுமே விஜயநகர அரசர்கள் காலத்தில் கட்டிய கோவில்கள். 27 டெல்லி மற்றும் அதற்கு அருகாமையில் அமைந்துள்ள மசூதிகள். குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜும்மா மசூதி, பதேபூர் சிக்ரி தர்கா. 28 இடைக்காலத்தை சேர்ந்த முக்கிய மசூதி சார்மினார். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹைதராபாத்தில். 29 ராஜபுத்திரர்களின் அடையாளங்கள் ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர். 30 பேரரசின் பொருளாதார நிலை எவ்வாறு இருந்தது குறித்த செய்திகளை வழங்குவது நாணயங்களில் உலோகங்களின் கலவை. 31 தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவம் மற்றும் தனது பெயரையும் பொறிக்கச் செய்தவர் முகமது கோரி. 32 டெல்லி சுல்தான்கள் காலகட்டத்தை அறிந்து கொள்ள பயன்படும் நாணயம் ஜிட்டால் என்னும் செம்பு நாணயம். 33 இல்துமிஷால் அறிமுகம் செய்யப்பட்ட வெள்ளி நாணயம் தங்கா. 34 பக்தி இலக்கியங்களின் காலம் சோழர்கள் காலம். 35 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 36 4000 திவ்ய பிரபந்தத்தை இயற்றியவர்கள் 12 ஆழ்வார்கள். 37 தேவாரத்தை இயற்றியவர்கள் அப்பர், சம்பந்தர், சுந்தரர். 38 தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 39 திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். 40 சோழர் கால பக்தி இலக்கியம் கம்பராமாயணம், பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், தேவாரம், திருவாசகம். 41 தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சி ஜெயதேவரின் கீதா கோவிந்தம். 42 ஜெயதேவரின் கீதா கோவிந்தம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 12ஆம் நூற்றாண்டு. 43 பக்தி இயக்கத்தால் கவரப்பெற்ற கவிஞர் கபீர்தாஸ். 44 கபீர்தாஸ் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 15ஆம் நூற்றாண்டு. 45 விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் தனிநபர்கள் பற்றி அறிந்து கொள்ள உதவுவது மதுரா விஜயம் கங்காதேவி இயற்றிய மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயர் இயற்றிய ஆமுக்த மால்யதா. 46 ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுவது சந்த் பார்தை, பிருத்விராஜ ராசோ இயற்றிய சந்த் பார்தை. 47 இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள சான்று ராஜதரங்கனி, அதாவது கல்ஹானர் இயற்றிய ராஜதரங்கனி. 48 சுல்தான் நஸ்ருதீன் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? அடிமை வம்சம். 49 நஸ்ருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்கஜ் உஸ் சிராஜ். 50 மின்கஜ் உஸ் சிராஜ் எழுதிய நூல் தகபத் இ நசிரி. 51 முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகள் குறித்து கூறும் நூல் தகபத் இ நசிரி. 52 இல்துமிஷின் இறுதி காலத்தில் கஜனியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர் ஹசன் நிசாமி. 53 ஹசன் நிசாமி எழுதிய நூலின் பெயர் தாஜ் உல் மா அசீர். 54 குத்புதீன் ஐபக் பற்றி கூறும் நூல் தாஜ் உல் மா அசீர். 55 டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் தாஜ் உல் மா அசீர். 56 முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்று அறிஞர் ஜியா உத் பரணி. 57 ஜியா உத் பரணி எழுதிய நூல் தாரிக் இ ஃபிரோஷாஹி. 58 கியாசுதீன் பால்பன் முதல் ஃபிரோசா துக்ளக் தொடக்க கால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்கும் நூல் தாரிக் இ ஃபிரோஷாஹி. 59 பெரிஷ்டா எழுதிய நூலின் பெயர் தாரிக் இ பெரிஷ்டா. 60 இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து கூறும் நூல் தாரிக் இ பெரிஷ்டா. 61
பாபர் நாமாவின் ஆசிரியர் பாபர். 62 அபுல் பாசல் எழுதிய நூலின் பெயர் அயனி அக்பரி அக்பர் நாமா. 63 16ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இஸ்லாமிய நூல்கள் தாரிக் இ பெரிஷ்டா பாபர் நாமா அயனி அக்பரி அக்பர் நாமா. 64 ஜஹாங்கீர் எழுதிய நூலின் பெயர் தசுப் இ ஜஹாங்கிரி. 65 தசுப் இ ஜஹாங்கிரி எந்த நூற்றாண்டைச் சேர்ந்த நூல்? 17ஆம் நூற்றாண்டு. 66 தகபத் இ அக்பரி என்னும் நூலின் ஆசிரியர் நிசாமுதீன் அகமத். 67 இந்திய வரலாற்றில் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படும் நூல் தகபத் இ அக்பரி. 68 தாரிக் இ பதானி என்ற நூலின் ஆசிரியர் பதானி. 69 தாரிக் இ பதானி என்னும் நூலை பதானி வெளியிட்ட ஆண்டு 1595. 70 தாரிக் இ பதானி எத்தனை தொகுதிகளை கொண்டது? 3 தொகுதிகள். 71 தாரிக் இ பதானியின் 3 தொகுதிகள் அக்பரின் ஆட்சி, அக்பரின் நிர்வாகம், அக்பரின் மதக் கொள்கை. 72 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் வலிமை வாய்ந்த அரசாக காணப்பட்டது பாண்டிய அரசு. 73 வெனிசு நகரத்தை சேர்ந்த பயணி மார்கோபோலோ. 74 மார்கோபோலோ வருகை புரிந்த இடம் தமிழகம். 75 தமிழகத்தில் எந்த பகுதிக்கு மார்கோபோலோ வருகை புரிந்தார்? காயல், தூத்துக்குடி. 76 காயல் பகுதிக்கு மார்கோபோலோ எத்தனை முறை வந்தார்? 2 முறை. 77 அரேபியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் வந்த கப்பல்கள் நிரம்பி இருந்த துறைமுகம் காயல் துறைமுகம். 78 தென்னிந்தியாவிற்கு குதிரைகள் எங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? அரேபியா, பாரசீகம். 79 தென்னிந்தியாவிற்கு குதிரைகள் அரேபியா மற்றும் பாரசீகத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதை கூறியவர் மார்கோபோலோ. 80 கஜினி மாமூதின் படையெடுப்பின் போது அவருடன் வந்தவர் அல்பருனி. 81 இந்தியாவில் அல்பருனி தங்கியிருந்த காலம் 10 ஆண்டுகள். 82 அல்பருனி கஜினி மாமூதின் எந்த படையெடுப்பை பற்றி துல்லியமான தகவல்கள் கொடுத்திருந்தார்? சோமநாதபுரம் படையெடுப்பு. 83 இந்திய தத்துவங்களை கற்றவர் அல்பருனி. 84 தாகுயூக் இ ஹிந்த் என்ற நூலின் ஆசிரியர் அல்பருனி. 85 இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறையினையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து கூறும் நூல் தாகுயூக் இ ஹிந்த். 86 மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதூதா. 87 இபன் பதூதா எங்கு பிறந்தார்? அரேபியா. 88 மொராக்கோவில் இருந்து இபன் பதூதா வட ஆப்பிரிக்காவின் குறுக்கு பகுதியில் அடைந்த இடம் எகிப்து. 89 இபன் பதூதா எதன் வழியாக இந்தியா வந்தடைந்தார்? மத்திய ஆசியா. 90 இபன் பதூதாவின் பயண நூல் ரிக்லா. ரிக்லா அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்துட்டு பயணங்கள். 91 இபன் பதூதா கருத்துப்படி செல்வம் கொழிந்த நாடு எகிப்து. 92 இந்தியாவில் சாதிகள் குறித்தும் சதி பற்றியும் குறிப்பிட்டவர் இபன் பதூதா. 93 இபன் பதூதா ஒரு பரந்து விரிந்த நேர்த்தியான நகரம் என்று அழைத்த நகரம் டெல்லி. 94 தலைநகரை டெல்லியில் இருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக். 95 இந்தியாவின் வணிகம் முழுவதும் எந்த நாட்டின் வழியாக நடைபெற்றதாக இபன் பதூதா கூறினார்? எகிப்து. 96 நிக்கலோ கோண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலிய நாடு. 97 1420 விஜயநகருக்கு வந்த வெளிநாட்டு பயணி நிக்கலோ கோண்டி. 98 கிபி 1443 மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரில் இருந்து விஜயநகருக்கு வருகை புரிந்த அயல் நாட்டு பயணி அப்துர் ரசாக். 99
மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசரான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம் ஹீரட். 100 கிபி 1522 விஜயநகருக்கு வருகை புரிந்த போர்த்துகீசிய பயணி டொமிங்கோ பயஸ். 101 ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பால் உருவானது ராஜபுதனம். 102 ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பில் மிகவும் புகழ்பெற்றது சித்தூர். 103 அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணையும் மையம் சித்தூர். 104 சித்தூர் எந்தெந்த நகரங்களை ஒப்பிடும்போது சிறியது? மாலவம், குஜராத். 105 சித்தூரை ஆட்சி செய்து வந்த அரசர் ராணா. 106 சித்தூரின் அரசர் ராணா வெற்றி கொண்ட பகுதி மாலவம். 107 மாலவத்தை ராணா வெற்றி கொண்டதன் நினைவாக சித்தூரில் நிறுவப்பட்ட வெற்றித்தூண் ஜெயஸ்தம்பா. 108 மேற்கத்திய பகுதியில் வலிமை மிகுந்த அரசுகளை நிறுவியவர் பிரதிகாரர்கள். 109 இந்தியாவின் கிழக்கு பகுதியில் அரசுகளை நிறுவியவர்கள் பாலர்கள். 110 9ஆம் நூற்றாண்டின் பிரதிகார அரச வம்சம் வளர்ச்சி பெற்ற பகுதிகள் ராஜஸ்தான், கன்னோஜ். 111 பிரதிகாரர்களின் வீழ்ச்சி வங்காளத்தில் யாருடைய ஆட்சிக்கு வித்திட்டது? பாலர்கள். 112 பிரதிகாரர்களின் வீழ்ச்சி வடமேற்கு இந்தியாவில் யாருடைய ஆட்சிக்கு வித்திட்டது? சௌஹான்கள். 113 சிந்து பகுதியை அரேபியர்கள் கைப்பற்றிய ஆண்டு கிபி 712. 114 இந்தியாவில் இஸ்லாமியரின் காலகட்டம் கிபி 1200. 115 ராஜபுத் என்பது எம்மொழி சொல், சமஸ்கிருதம். 116 ராஜபுத் எந்த சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டது? ராஜபுத்திர. 117 ராஜபுத்திர என்பதன் பொருள் அரச வம்ச இரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல். 118 ஹர்ஷரின் மறைவு கிபி 647. 119 யாரின் மறைவிற்கு பின் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்கள் அரசுகளை நிறுவிக்கொண்டன? ஹர்ஷர். 120 ராஜபுத்திரர்களின் முக்கியமான 3 குலங்கள் சூரியவம்சி சூரியகுலம், சந்திரவம்சி சந்திரகுலம், அக்னிகுலம் நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள். 121 ராஜபுத்திரர்களுள் பந்தேல்கண்ட் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் சந்தேலர்கள். 122 ராஜபுத்திரர்களுள் முக்கியமானவர்கள் பந்தேல்கண்டின் சந்தேலர்கள். 123 ஹரியானா பகுதியில் ஆட்சி புரிந்து வந்தவர்கள் தோமரர்கள். 124 தோமரர்களை 12ஆம் நூற்றாண்டில் வெற்றி கொண்டவர்கள் சௌஹான்கள். 125 ராஜபுத்திர 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டவர் ஜேம்ஸ் டாட். 126 ஜேம்ஸ் டாட் 36 ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிடப்பட்ட ஆண்டு கிபி 1829. 127 36 ராஜபுத்திர அரச குலங்களில் சிறப்பு தகுதி பெற்ற குலங்கள் 4. 128 சிறப்பு தகுதி பெற்ற 4 குலங்கள் பிரதிகாரர்கள், 2வது சௌஹான்கள், 3 சோழங்கிகள் அதாவது சாளுக்கியர்கள், 4வது பரமாரர்கள். 129 தக்கான சாளுக்கியர்களிடம் இருந்து வேறுபட்டவர்கள் சோழங்கிகள். 130 சூரியகுல மற்றும் சந்திரகுல தோன்றல்கள் ராஜபுத்திரர்கள். 131 அக்னிகுல தோன்றல்கள் பிரதிகாரர்கள், சோழங்கிகள், சௌஹான்கள், பரமாரர்கள். 132 பரமாரர்கள் ஆட்சி செய்த பகுதி பவார். 133 பிரதிகாரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கூர்ஜர பிரதிகாரர்கள். 134 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜர அரச வம்சத்தின் அடிக்கல் நாட்டியவர் அரிச்சந்திரா. 135 பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர் முதலாம் நாகபட்டர். 136
பிரதிகாரர்கள் அல்லது கூர்ஜர பிரதிகார ஆட்சி செய்த பகுதி. கூர்ஜராட்டிரா, ஜோத்பூர். 137 கிபி 8ஆம் நூற்றாண்டில் முதலாம் நாகபட்டர் ஆட்சி புரிந்த பகுதிகள். பரூச், ஜோத்பூர். 138 குவாலியர் வரை தனது ஆட்சி பகுதியை விரிவுபடுத்தியவர் முதலாம் நாகபட்டர். 139 சிந்துவின் மீது அரேபியர் படையெடுப்பை முறியடித்தவர் முதலாம் நாகபட்டர். 140 முதலாம் நாகபட்டருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் வத்சராஜா. 141 வத்சராஜா எந்த பகுதியை கைப்பற்ற முயற்சித்தார்? கனோஜ். 142 வத்சராஜா கனோஜை கைப்பற்ற முயற்சித்தபோது யாருடன் பகை ஏற்பட்டது? தர்மபாலா. 143 தர்மபாலா எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர்? பாலவம்சம். 144 பாலவம்ச அரசரான தர்மபாலா ஆட்சி புரிந்த பகுதி வங்காளம். 145 வத்சராஜாவை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் இரண்டாம் நாகபட்டர் ராமபத்ரா. 146 ராமபத்ராவிற்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்றவர் மிகிரபோஜா அல்லது போஜா. 147 ராமபத்ராவின் மகன் மிகிரபோஜா. 148 பிரதிகார மன்னர்களில் வலிமை மிகுந்த அரசர் மிகிரபோஜா. 149 யாரின் அச்சுறுத்தல்களை மிகிரபோஜா சமாளித்தார்? அரேபியர். 150 அரேபியர்களை எதிர்த்தவர்கள் பிரதிகாரர்கள். 151 ராஜஸ்தான் மற்றும் மாலவத்தை ஆண்டவர்கள் பிரதிகாரர்கள். 152 பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். 153 அரச பரம்பரை பின்னணி அல்லாமல் மக்களால் அரசராக தேர்வு செய்யப்பட்டவர் கோபாலர். 154 கோபாலரின் ஆட்சி காலம் கிபி 750 இருந்து 770 வரைக்கும். 155 கோபாலர் பாலர்களின் எதிர்கால மேன்மைக்கான அடிக்கல்லை நாட்டிய இடம் வங்காளம். 156 கோபாலரின் மகன் தர்மபாலா. 157 தர்மபாலரின் ஆட்சி காலம் கிபி 770 இருந்து 810 வரைக்கும். 158 பால அரசை வட இந்திய அரசியலில் வலிமை மிக்க சக்தியாக உருவாக்கியவர் தர்மபாலா. 159 கனோஜுக்கு எதிராக வெற்றிகரமான படையெடுப்பை மேற்கொண்டவர் தர்மபாலா. 160 தர்மபாலர் ஒரு பௌத்த ஆதரவாளர். 161 தர்மபாலர் உருவாக்கிய மடாலயம் விக்ரமசீலா. 162 பௌத்த கல்விக்கான மிகச்சிறந்த மையமாக திகழ்ந்தது விக்ரமசீலா மடாலயம். 163 தர்மபாலரை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் தேவபாலர். 164 தர்மபாலரின் மகன் தேவபாலர். 165 பாலர்களின் ஆட்சி அதிகாரத்தை கிழக்கு நோக்கி காமரூபம் அதாவது அசாம் வரை விரிவுபடுத்தியவர் தேவபாலர். 166 பௌத்தர்களுக்கு 5 கிராமங்களை கொடையாக வழங்கியவர் தேவபாலர். 167 மகதத்தில் மடாலயங்கள் கோவில்களை கட்டியவர் தேவபாலர். 168 தர்மபாலர் மற்றும் தேவபாலரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என்று கூறியவர் ஆர்.சி. மஜும்தார். 169 பால வம்சத்தின் சிறந்த மற்றும் வலிமை மிக்க அரசர் முதலாம் மகிபாலர். 170 முதலாம் மகிபாலரின் ஆட்சி காலம் கிபி 998 இருந்து 1038 வரைக்கும். 171 இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் முதலாம் மகிபாலர். 172 முதலாம் மகிபாலர் அரியணை ஏறிய ஆண்டு கிபி 998. 173 முதலாம் மகிபாலர் வட இந்திய அரசியல் நிகழ்வுகளில் முதன்மையான பாத்திரத்தை வகிக்கும் வாய்ப்பை வழங்கியது
பிரதிகாரர்களின் வீழ்ச்சி. 174 பாலர்களின் ஆட்சி அதிகாரத்தை வாரணாசிக்கு அப்பால் விரிவுபடுத்துவதை தடுத்தவர் ராஜேந்திர சோழன். 175 பால வம்சத்தின் பண்டைய பெயரையும் புகழையும் மீட்டெடுத்தவர் மகிபாலர். 176 மகிபாலர் சமயம் சார்ந்த ஏராளமான கட்டிடங்களை கட்டுவித்த இடங்கள் வாரணாசி, சாரநாத், நாலந்தா. 177 மகிபாலரின் இறப்பை தொடர்ந்து வந்த வம்சம் சேனா வம்சம். 178 சௌஹான்கள் ஆட்சி செய்த காலம் கிபி 956 இருந்து 1192 வரைக்கும். 179 சௌஹான்களின் தலைநகரம் சாகம்பரி, அதாவது ராஜஸ்தான். 180 சௌஹான் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜா. 181 அஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் சிம்மராஜா. 182 பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்டு குறுநில மன்னர்களாக இருந்தவர்கள் சௌஹான்கள். 183 அரேபியரின் படையெடுப்பின் போது பிரதிகாரர்களுக்கு தோளோடு தோள் நின்றவர் சௌஹான்கள். 184 சௌஹான் வம்சாவளியின் கடைசி அரசர் பிருத்விராஜ சௌஹான். 185 சௌஹான் வம்சத்தில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் பிருத்விராஜ் சௌஹான். 186 முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1191. 187 முதல் தரைன் போர் யார் யாருக்கு நடைபெற்றது? பிருத்விராஜ் விசஸ் முகமது கோரி. 188 முதல் தரைன் போரில் வெற்றி பெற்றவர் பிருத்விராஜ் சௌஹான். 189 இரண்டாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1192. 190 இரண்டாம் தரைன் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? பிருத்விராஜ் விசஸ் முகமது கோரி. ஃபஸ்ட்டு தரைனும் 2 பேருக்கும் தான் நடந்திருக்கும், ரெண்டாவது தரைன் போரும் 2 பேருக்கும் தான் நடந்திருக்கும். இதில் இயர் வந்து ஃபஸ்ட்டு தரைன் 1191, ரெண்டாவது 1192, ஒரு வருஷம்தான் கேப்பு. 191 இரண்டாம் தரைன் போரில் வெற்றி பெற்றவர் முகமது கோரி. 192 ராஜபுத்திரர்களின் அரசவைகள் எவ்வாறு திகழ்ந்தன பண்பாட்டு மையங்களாக? 193 ஒரு குறிப்பிட்ட பாணியிலான ஓவியக்கலை ராஜபுத்திர அரசவைகளில் தோற்றம் பெற்றது. இப்பாணியிலான ஓவியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராஜஸ்தானி. 194 ராஜஸ்தானி பாணியிலான ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் பிக்கனேர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் இருக்குது, மேவார் உதய்பூரில், பூரி வந்து ஹரியானா மாநிலத்தில். 195 கட்டடங்கள் கட்டுவதில் மிகச் சிறந்தவர்கள் ராஜபுத்திரர்கள். 196 ராஜபுத்திரர்களின் வலிமை மிகுந்த கோட்டைகள் உள்ள இடங்கள் சித்தோர்கார், ராந்தம்பூர், கும்பல்கார். இந்த 3 கோட்டையும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. மாண்டு, குவாலியர், சந்தேரி, அசிர்கார் இது வந்துட்டு மத்திய பிரதேசத்தில். 197 ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவை குவாலியரில் உள்ள மான்சிங் அரண்மனை, ஆம்பூர் கோட்டை, உதய்பூர் ஏரியின் நடுவே அமைந்துள்ள அரண்மனை. 198 எந்த இடத்தில் எளிதில் ஏற முடியாத மலைப்பாறையின் மீது மாளிகை அமைக்கப்பட்டு உள்ளது? ஜோத்பூரில் உள்ள மாளிகை. 199 ராஜபுத்திரர்களின் கோவில் கட்டிடக்கலைக்கு உன்னதமான எடுத்துக்காட்டு கஜுராஹோ கோவில், கொனார்க்கில் உள்ள சூரியனார் கோவில், அபு குன்றின் மீது கட்டப்பட்டுள்ள தில்வாரா சமண கோவில், மத்திய பிரதேசத்தில் உள்ள காந்தர்யா கோவில். 200 பந்தேல்கண்டில் உள்ள கஜுராஹோ வளாகத்தில் அமைந்துள்ள கோவில்களின் எண்ணிக்கை 30 கோவில்கள். 201 கஜுராஹோ கோவில்கள் எந்த கடவுளுக்காக படைத்தளிக்கப்பட்டுள்ளன? சமண தீர்த்தங்கரர், சிவன், விஷ்ணு.
202 16 இந்து மற்றும் சமண கோவில்கள் உள்ள இடம் ஓசியான். அதாவது 16 இந்து மற்றும் சமண கோவில்கள் உள்ள இடம் ஓசியான். ஜோத்பூரில் இருந்து 32 மைலில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஓசியான் அப்படின்ற இடத்துல. 203 வெண்மை நிற சலவை கற்களால் கட்டப்பட்ட கூடம் காணப்படும் கோவில் அபு குன்றின் மீது கட்டப்பட்ட சமண கோவில். அந்த அபு குன்றின் மீது கட்டப்பட்டிருக்க சமண கோவில் ஃபுல்லாகவே வெண்மை நிற சலவைக்கல் பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. 204 அபு குன்றின் மீது கட்டப்பட்ட சமண கோவிலின் மையத்தில் 11 பொது மைய வட்டங்களை கொண்ட குவிமாடம் இருக்கு. 205 மகாயன பௌத்தத்தை பின்பற்றியவர்கள் பாலர்கள். 206 பௌத்த கோவில்களையும் நாலந்தா மற்றும் விக்ரமசீலா பல்கலைக்கழகங்களையும் ஆதரித்தவர்கள் பாலர்கள். 207 பாலர்கள் சமய பரப்பாளர்கள் மூலம் பௌத்தம் நிறுவப்பட்ட இடம் திபெத். 208 பௌத்த துறவி மற்றும் திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்தவர் அதிசா. 209 விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவர் அதிசா. 210 பாலர்கள் யாருடன் சுமூகமான உறவை வைத்திருந்தனர்? இந்து பௌத்த சைலேந்திர அரசுடன், சுமத்ரா மற்றும் ஜாவா. 211 பாலர்களின் ஆதரவால் புதிய பாணியில் உருவான கலைப்பள்ளி பாலர்களின் கலை அல்லது கிழக்கு இந்திய கலை, அந்த கலைப்பள்ளியோட பேர். 212 பாலர்களின் கலைப்பாணி தழைத்தோங்கிய இடங்கள் பீகார், மேற்கு வங்கம், பங்களாதேஷ். 213 பாலர்களின் கலைப்பாணி எவ்வாறு வெளிப்பட்டன? செப்பு சிலைகளிலும் பனை ஓலைகளிலும் வரையப்பட்ட ஓவியங்களின் வடிவங்களில் வெளிப்பட்டன. 214 இக்கலைப்பாணி யாரை புகழ் பாடுவதாக அமைந்துள்ளது? புத்தர் மற்றும் ஏனைய கடவுள்கள். 215 தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய பண்பாடு பரவியதில் முக்கிய பங்கு வகித்தது பாலர்களின் செப்புச்சிலைகள். 216 இஸ்லாம் தோன்றிய இடம் அரேபியாவில் உள்ள மெக்கா. 217 இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் இறைத்தூதர் முகமது நபிகள் நாயக்கர். 218 இஸ்லாம் மதத்தை பின்பற்றுபவர்கள் முஸ்லிம்கள். 219 ஓர் இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவ்வரசு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது கலீபத். 220 கலீஃபா என்னும் சொல்லின் பொருள் இறைத்தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி. 221 தொடக்க கால கலிபாக்கள் உமையத்துக்கள், அப்பாசித்துக்கள். 222 அரேபியர்கள் சிந்து பகுதியை கைப்பற்றிய நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு. 223 அரேபியர்கள் சிந்துவை தாண்டி தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்த இயலாததற்கு காரணம் கங்கை சமவெளி மற்றும் தக்கான அரசர்களின் எதிர்ப்பினால். 224 அப்பாத் கலிஃபாக்களின் வீழ்ச்சி 9ஆம் நூற்றாண்டு. 225 துருக்கியர்களின் தலைநகராக விளங்கிய இடம் கஜினி. 226 துருக்கிய ஆளுநர்களுள் ஒருவர் அல்ப்டஜின். 227 அல்ப்டஜின் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் சபக்டிஜின், அவரோட மருமகன். அல்ப்டஜினோட மருமகன் தான் சபக்டிஜின். 228 சபக்டிஜின் இந்தியாவை எவ்வாறு கைப்பற்ற விரும்பினார்? வடமேற்கு திசை வழியாக. இந்த வடமேற்கு திசை வழியாக இந்தியாவை கைப்பற்ற விரும்பினார். யாரு? சபக்டிஜின். 229 சபக்டிஜின் விருப்பத்தை நிறைவேற்றியவர் அவரது மகன் மாமூது. 230 கஜினி மாமூதின் ஆட்சி காலம் கிபி 997 முதல் 1030 வரை. 231 கஜினி மாமூது இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுப்புகளை மேற்கொண்டார்? 17 முறை. 232
பஞ்சாப் முதல் காபூல் வரை பரவி இருந்த சிற்றரசு ஷாஹி அரசு. 233 ஷாஹி அரசின் அரசர் ஜெயபாலர். 234 கிபி 1001 ஆண்டு மாமூதால் தோற்கடிக்கப்பட்ட ஷாஹி அரசர் ஜெயபாலர். 235 ஜெயபாலருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் ஆனந்தபாலர். 236 ஜெயபாலர் இறப்பிற்கு பின் மாமூதுக்கு எதிராக போரிட்டவர் ஆனந்தபாலர். 237 கஜினி மாமூது ஆனந்தபாலரை தோற்கடித்த இடம் மற்றும் ஆண்டு. வைஹிந்த் அப்படின்ற இடத்துல கிபி 1008 ஆண்டு. 238 இந்தியாவின் மீது சூறையாடலை நோக்கமாக கொண்டு படையெடுப்பை மேற்கொண்டவர் கஜினி மாமூது. 239 கிபி 1011 கஜினி மாமூதால் கொள்ளையடிக்கப்பட்ட நகரங்கள். நாகர்கோட் பஞ்சாப்ல இருக்கு. அதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய தானேஸ்வரம். இது ரெண்டுமே கஜினி மாமூது கொள்ளையடிக்கப்பட்ட இடங்கள். 240 கஜினி மாமூது புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்த ஆண்டு கிபி 1018. 241 கஜினி மாமூதுவால் தோற்கடிக்கப்பட்ட கனோஜியின் அரசர் ராஜ்யபாலர். 242 மாமூதுவால் தோற்கடிக்கப்பட்ட சோலங்கி அரசர் முதலாம் பீமதேவர். 243 மாமூது அரசர் முதலாம் பீமதேவரை தோற்கடித்த ஆண்டு கிபி 1024. 244 மாமூது அரசர் முதலாம் பீமதேவரை தோற்கடித்து சூறையாடிய நகரம் அன்கில்வாட். 245 மாமூதின் இந்தியாவின் மீதான இறுதி படையெடுப்பு சோமநாதபுரம் கோவில் படையெடுப்பு. 246 மாமூது மரணமடைந்த ஆண்டு கிபி 1030. 247 கஜினி மாமூதுக்கு கப்பம் கட்டிய குறுநில தலைவர்கள் முகமது கோரி. 248 முகமது கோரியின் ஆட்சி காலம் கிபி 1149 முதல் 1206 வரை. 249 முகமது கோரி முல்தானை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1175. 250 முகமது கோரி பஞ்சாபை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1186. 251 பிருத்விராஜ் சௌஹானை முஸ்லிம் மதத்திற்கு மதமாற்றம் செய்ய முயற்சித்தவர் முகமது கோரி. 252 ராஜபுத்திரர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்திய போர் இரண்டாம் தரையின் போர். 253 முகமது கோரி இயற்கை எய்திய ஆண்டு கிபி 1206. 254 முகமது கோரியின் படைத்தளபதி குத்புதீன் ஐபக். 255 டெல்லியில் முதல் சுல்தான் என தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டவர் குத்புதீன் ஐபக். 256 தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான முடியாட்சி அரசுகளில் ஒன்று சோழர் அரசு. 257 சோழ அமைப்பு முறையில் விரிந்து காணப்பட்டது நீர்ப்பாசன அமைப்பு. 258 காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள். 259 பண்டைய கால சோழர்களின் தலைநகர் உறையூர். 260 யார் ஆட்சி காலத்தில் சோழ அரசு சிறப்பாக விளங்கியது கரிகாலன். 261 சோழர்களின் வம்சத்தை மீண்டெழச் செய்தவர் விஜயாலயன். 262 காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆட்சி செய்தவர் விஜயாலயன். 263 விஜயாலய சோழன் எந்த பகுதியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் தஞ்சாவூர். 264 முதலாம் ராஜேந்திரன் அவருக்கு பின் வந்த சோழ அரசர்களின் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம். 265 சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன். 266
முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலம் கிபி 985 இருந்து 1014 வரை. 267 தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை நிலைநாட்டியவர் முதலாம் ராஜராஜன். 268 சோழர்களின் ஆட்சி மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் விரிவடைய காரணம் முதலாம் ராஜராஜனின் கப்பல் படையெடுப்புகள். 269 முதலாம் ராஜராஜன் தஞ்சையில் கட்டிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில். 270 ராஜராஜேஸ்வரம் கோவில் என்று அழைக்கப்படும் கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில். 271 முதலாம் ராஜராஜனின் மகன் முதலாம் ராஜேந்திரன். 272 முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலம் கிபி 1014 முதல் 1044 வரை. 273 முதலாம் ராஜேந்திரன் அரியணை ஏறிய ஆண்டு கிபி 1023. 274 முதலாம் ராஜேந்திரன் தன்னை எவ்வாறு பிரகடனப்படுத்தி கொண்டார்? கங்கை கொண்டான். 275 வட இந்திய போர்களில் வெற்றி பெற்றதன் காரணமாக முதலாம் ராஜேந்திரன் கட்டிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். 276 முதலாம் ராஜேந்திரன் தனது கப்பற்படையின் மூலம் கைப்பற்றிய பேரரசு ஸ்ரீ விஜய பேரரசு தெற்கு சுமத்ரா. 277 உள்நாட்டு கலவரத்தில் கொல்லப்பட்ட சோழ மன்னன் அதிராஜேந்திரன். 278 வீர ராஜேந்திரனின் மகன் அதிராஜேந்திரன். 279 விஜயாலயன் வழிவந்த சோழர்களில் கடைசி அரசன் அதிராஜேந்திரன். 280 அதிராஜேந்திரனின் மறைவை அடுத்து சோழ அரியணையை கைப்பற்றியவர் ராஜேந்திர சாளுக்கியன். 281 சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் ராஜேந்திர சாளுக்கியன். முதலாம் குலோத்துங்கன் அப்படின்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 282 கீழை சாளுக்கியர்களின் இளவரசன் ராஜேந்திர சாளுக்கியன். 283 இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இழந்த சோழ அரசர் ராஜேந்திர சாளுக்கியன். 284 ராஜேந்திர சாளுக்கியன் தெலுங்கு சோழர்களிடம் இழந்த பகுதி காஞ்சிபுரம். 285 கிபி 1279 முதலாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்த பாண்டியர் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். 286 பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவியவர் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். 287 சோழ வம்சத்தின் ஆட்சி யாருடன் முடிவுற்றது? மூன்றாம் ராஜேந்திர சோழன். 288 அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது மத்திய அரசின் நிர்வாகம். 289 அரசரின் ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் எதில் எழுதப்பட்டன அல்லது பொறிக்கப்பட்டன? பனை ஓலைகளில் அல்லது கோவில் சுவர்களில். 290 அரசுரிமை பரம்பரையாக இருந்ததால் அரசர் யாரை தனது வாரிசாக தெரிவு செய்தார்? மூத்த மகன். 291 அரசரின் மூத்த மகன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? யுவராஜன். 292 யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக எவ்வாறு நியமிக்கப்பட்டனர்? மண்டல ஆளுநர்களாக. 293 சோழர்களின் நிர்வாக அமைப்பு. பேரரசு பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. மண்டலம் பல நாடுகளாக, நாடுகள் கூற்றங்களாக, கூற்றங்கள் கிராமமாக. ஸோ பேரரசு, மண்டலம், நாடு, கூற்றங்கள், கிராமம். 294 சோழர் காலத்தில் பல கிராமங்களின் தொகுப்பு. கூற்றங்கள். 295 சோழர்களின் நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அலகு கிராமங்கள். 296 உள்ளாட்சி நிர்வாகத்தை செயல்படுத்திய அமைப்புகள். ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார். 297 ஊரின் சார்பாக பேசுபவர் ஊரார்.
298 பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டவர்கள் சபையோர். 299 வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தவர் நகரத்தார். 300 நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தவர் நாட்டார். 301 பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமம் உத்திரமேரூர் கிராமம். 302 உத்திரமேரூர் கிராமம் அமைந்துள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். 303 பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம். 304 கிராம சபைக்கு உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பதை கூறும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. 305 வார்டு உறுப்பினர்கள் எதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஒவ்வொரு குடும்பிலிருந்து. 306 சோழ நிர்வாகத்தில் இருந்த குடும்புகளின் எண்ணிக்கை 30 குடும்புகள். 307 வார்டு உறுப்பினருக்கு போட்டியிடும் ஆடவரின் வயது வரம்பு 35 வயது முதல் 70 வயது வரை. 308 வார்டு உறுப்பினர் பதவிக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருத்தல், நில உரிமையாளர்களாகவோ சொந்த வீடு உடையவர்களாகவோ இருத்தல் வேண்டும். 309 வார்டு உறுப்பினரின் தேர்தல் பனை ஓலை முறை. 310 சோழ அரசின் முக்கிய வருவாயாக விளங்கியது நிலவரி. 311 நிலவரியின் வேறு பெயர் காணிக்கடன். 312 மகசூலில் எத்தனை பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது? 3இல் 1 பகுதி. 313 நிலவரி பெரும்பாலும் எவ்வாறு வசூலிக்கப்பட்டது? தானியமாக. 314 நில வரியை தவிர்த்து அரசு வசூலிக்கப்பட்ட வரிகள் தொழில் வரி, வணிகத்தின் மீதான சுங்கவரி. 315 சோழ அரசர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் அரசு அதிகாரிகள், பிராமணர்கள், கோவில்கள் இவங்களுக்கெல்லாம் வரி கிடையாது, இவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு. 316 சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம். அது பள்ளிச்சந்தம். 317 வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர்கள். 318 வேளாளரில் ஒரு பிரிவினர் உழுக்குடி. 319 நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க முடியாதவர்கள் உழுக்குடி. 320 பிரம்மதேய வேளாண்மை நிலங்களில் பணி செய்தவர்கள் உழுக்குடி. 321 விளைச்சலில் பெரும் பகுதி மேல்வாரம். 322 விளைச்சலில் மேல்வாரத்தை பெற்றவர்கள் நில உடைமையாளர்கள். 323 விளைச்சலில் சிறிய பகுதி கீழ்வாரம். 324 விளைச்சலில் கீழ்வாரத்தை பெற்றவர்கள் உழுகுடிகள். 325 சோழர் கால சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்தவர்கள் அடிமை மற்றும் பணிசெய் மக்கள். 326 சோழர் கால சமுதாயத்தில் இடைமட்டத்தில் இருந்தவர்கள் போர் செய்வோர் மற்றும் வணிகர்கள். 327 நீர் பாசனத்திற்கு முக்கியத்துவம் அளித்தவர்கள் சோழர்கள். 328 கங்கை கொண்ட சோழபுரத்தில் தடுப்பணையை உருவாக்கிய சோழ அரசர் முதலாம் ராஜேந்திர சோழன். 329 முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உருவாக்கிய தடுப்பணையின் நீளம் 16 மைல். 330 வடிவாய்க்கால்கள் எங்கு எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தன? காவிரி கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக. 331 தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால். 332 தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். 333 பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால். 334 நாடு என்னும் நிர்வாகப் பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால் நாடு வாய்க்கால். 335
நீர் விநியோகம் எந்த முறையில் நடைபெற்றது? சுற்றுமுறை. 336 சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவர்கள் சோழர்கள். 337 சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களால் இயற்றப்பட்டது சிவபெருமானின் திருவிளையாடல்கள். 338 நாயன்மார்களின் பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 339 நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்டவை எவ்வாறு அழைக்கப்பட்டன? திருமுறைகள். 340 எண்ணாயிரம் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன். 341 எண்ணாயிரத்தில் நிறுவப்பட்ட வேத கல்லூரியில் இருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை 14 ஆசிரியர்கள், 340 மாணவர்கள். 342 எண்ணாயிரத்தை தொடர்ந்து வேத கல்லூரிகள் நிறுவப்பட்ட இடங்கள் திரிபுவனம். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய திருபுவனத்துலேயும் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய திருமுக்கூடல்லையும் நிறுவிருக்கு. எதை தொடர்ந்து அப்படின்னா எண்ணாயிரத்தை தொடர்ந்து. 343 திருபுவனம் மற்றும் திருமுக்கூடலில் வேத கல்லூரிகள் நிறுவப்பட்ட ஆண்டு கிபி 1048 திருபுவனத்திலையும் கிபி 1067 திருமுக்கூடல்லையும் கல்லூரிகள் வேத கல்லூரிகள் நிறுவப்பட்டிருக்கு. 344 சோழர் காலத்தை சேர்ந்த உன்னதமான இலக்கியங்கள் பெரிய புராணம், கம்பராமாயணம். 345 சோழர் காலத்தில் வணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டவர்கள் அஞ்சு வண்ணத்தார், மணி கிராமத்தார். 346 மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோர் உள்ளடங்கிய குழு அஞ்சு வண்ணத்தார். அதாவது மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோர் உள்ளடங்கிய குழு அஞ்சு வண்ணத்தார். 347 சோழர் காலத்தில் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் அஞ்சு வண்ணத்தார். 348 அஞ்சு வண்ணத்தார் குடியிருந்த நகரங்கள் மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்கள். 349 உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் மணி கிராமத்தார். 350 அஞ்சு வண்ணத்தார், மணி கிராமத்தார் காலப்போக்கில் டேஷ் என்னும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன. 500வர், திசை 1500வர். 351 500வர், திசை 1500வர், தலைமையகம் கர்நாடக மாநிலம் ஐகோல். 352 தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை உள்ளடக்கிய அமைப்பு 500வர் அமைப்பு. 353 சோழர் காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யானை தந்தங்கள், பவளம், சங்குகள், ஒளி புகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், பருத்தி இழை துணிகள். 354 சோழர் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் நெல், உப்பு, எண்ணெய், ஆபரண கற்கள், மிளகு. பிற்கால பாண்டியர்கள். 355 முத்து குளித்தலோடு தொடர்புடைய நகரம் கொர்க்கை. 356 தொடக்க காலத்தில் பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகராகவும் விளங்கியது கொர்க்கை. 357 பாண்டியர்களின் பல பழமையான தமிழ் கல்வெட்டுகள் காணப்படும் இடம் மதுரை. 358 சங்ககால பாண்டியர்களின் மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்த இடம் மதுரை. 359 பாண்டியர் காலத்தில் எழுத்தாளர்களும் தமிழ் புலவர்களும் ஒன்று கூடிய இடம் மதுரை. 360 கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டவர்கள் பாண்டியர்கள். 361 கிபி 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலாதவர்கள் பிற்கால சோழர்களின் எழுச்சி. 362 கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களிடம் இருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்டவர் கடுங்கோன். 363
வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் அரிகேசரி மாரவர்மன். 364 அரிகேசரி மாரவர்மன் அரியணை ஏறிய ஆண்டு கிபி 642. 365 அரிகேசரி மாரவர்மன் யாரின் சமகாலத்தவர்? முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன். 366 சமணர்களை துன்புறுத்திய பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுபவர் அரிகேசரி மாரவர்மன். 367 அரிகேசரிக்கு பின்னர் பாண்டிய அரச வம்சத்தின் அரியணை ஏறியவர் ஜடில பராந்தக நெஞ்சடையான், முதலாம் வரகுணன் அப்படின்ற பேரில் அரியணை ஏறியிருப்பார். 368 ஜடில பராந்தக நெஞ்சடையானின் ஆட்சி காலம் கிபி 756 இருந்து 815 வரைக்கும். 369 வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஜடில பராந்தக நெஞ்சடையான். 370 ஜடில பராந்தக நெஞ்சடையான் பாண்டியர் அரசை விரிவுபடுத்திய பகுதிகள் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர். 371 ஜடில பராந்தகனுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் ஸ்ரீ மார ஸ்ரீ வல்லபன், இரண்டாம் வரகுணன். 372 முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன். 373 இரண்டாம் ராஜசிம்மன் சோழ அரசிடம் தோற்றபின் நாட்டை விட்டு வெளியேறிய ஆண்டு கிபி 920. 374 பிற்கால பாண்டியர்களின் எழுச்சி காலம் கிபி 1190 இருந்து 1310 வரைக்கும். 375 விஜயாலயனின் வழிவந்த கடைசி சோழ அரசர் அதிராஜேந்திரன். 376 பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது காயல். 377 காயல் துறைமுக பட்டினத்திற்கு வருகை தந்த அயல் நாட்டு பயணி மார்கோபோலோ. 378 மார்கோபோலோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? வெனிஸ். 379 மார்கோபோலோ காயல் துறைமுகத்திற்கு எத்தனை முறை வந்தார்? 2 முறை. 380 மார்கோபோலோ காயல் துறைமுகத்திற்கு வந்த ஆண்டு கிபி 1288, கிபி 1293. 381 காயல் துறைமுகம் அரேபியா, சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது என்று குறிப்பிட்டவர் மார்கோபோலோ. 382 இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்றவர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. 383 சடையவர்மன் சுந்தரபாண்டியனின் ஆட்சி காலம் கிபி 1251 முதல் 1268 வரை. 384 ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பாண்டிய மன்னர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். 385 சடையவர்மன் சுந்தரபாண்டியனின் ஆட்சி விரிந்திருந்த பகுதி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரை. 386 சடையவர்மன் சுந்தரபாண்டியன் யாரை கட்டுக்குள் வைத்திருந்தார்? ஹொய்சாலர்கள். 387 சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு கப்பம் கட்டிய அரசர் மலைநாட்டு சேர அரசர். 388 சுந்தரபாண்டியனை போருக்கு அழைத்த மாளவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர். 389 சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடித்த இடம் கண்ணனூர். 390 சுந்தரபாண்டியன் தனது அதிகாரத்தை செலுத்திய அரசர்கள் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் பகுதிகளை சேர்ந்த குறுநில தலைவர்கள். 391 சுந்தரபாண்டியனின் ஆட்சியின் போது அவருடன் ஆட்சி செய்த கூட்டு அரசர்கள் விக்கிரமபாண்டியன், வீரபாண்டியன். 392 சுந்தரபாண்டியருக்கு பின்னர் பாண்டிய மன்னராக பொறுப்பேற்றவர் மாரவர்மன் குலசேகரன். 393 மாரவர்மன் குலசேகரன் ஆட்சி செய்த காலம் 40 ஆண்டுகள். 394 மாரவர்மன் குலசேகரனின் மகன்கள் சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன். 395 மாரவர்மன் குலசேகரன் கூட்டு அரசராக நியமித்தவர் வீரபாண்டியன். 396
வீரபாண்டியனை கூட்டு அரசனாக நியமித்ததால் தந்தை மீது வெறுப்புற்று கொலை செய்தவர் சுந்தரபாண்டியன். 397 உள்நாட்டுப் போரில் தோல்வியுற்றதன் காரணமாக சுந்தரபாண்டியன் யாரின் பாதுகாப்பில் அடைக்கலமானார்? அலாவுதீன் கில்ஜி. 398 அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி மாலிக் கபூர். 399 டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட முதல் முஸ்லிம் அரசு உருவாக்கப்பட்ட இடம் மதுரை. 400 பாண்டிய அரசர்கள் தலைநகருக்கு முன்னுரிமை அளித்த இடம் மதுரை. 401 மதுரை பொதுமக்களால் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கூடல் நகர். 402 பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக எவ்வாறு மதிக்கப்பட்டனர்? கூடல்கோன், கூடல் காவலன். 403 இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்கள் ஓங்கி இருக்க காரணம் குதிரைப்படை. 404 அரசர்கள் எதன்படி ஆட்சி செய்வதாக கூறினர்? மனு சாஸ்திரத்தின்படி. 405 சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்தியது மனு சாஸ்திரத்தின் கோட்பாடு. 406 அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் உருவாக்கிய பிராமணர் குடியிருப்புகள் மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம். 407 நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமிபுத்திரர் அல்லது வேளாளர். 408 பூமிபுத்திரர் அல்லது வேளாளர்களை டேஷ் எனவும் குறிப்பிடுவார்கள், நாட்டு மக்கள். 409 பாண்டியர் கால சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம் சித்திரமேழி பெரிய நாட்டார். 410 அரசின் ஆணைகளை நடைமுறைப்படுத்திய குழு அதிகாரிகள் குழு. 411 பாண்டியர் காலத்தில் பிரதம மந்திரி டேஷ் என அழைக்கப்பட்டார், உத்திர மந்திரி. 412 பாண்டியர் காலத்தில் அமைச்சர்களாக பணியாற்றியவர்கள் மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி. 413 பாண்டியர் கால அரசு செயலகம் எழுத்து மண்டபம். 414 பாண்டியர் காலத்தில் மிகவும் மதிக்கப்பெற்ற அதிகாரிகள் மாறனை எயினன் அப்படின்னு சொல்லுவாங்க, சாத்தன கணபதி, ஏனாதி அப்படின்னா சாத்தன், திற அப்படின்னா திறன், மூர்த்தி அப்படின்னா எயினன். 415 பாண்டியர் காலத்தில் படை தளபதிகள் பட்டங்கள் பள்ளி வேலன், பராந்தகன் அப்படின்னா பள்ளிவேலன், மாறன் அப்படின்றது ஆதித்தன், தென்னவனுக்கு தமிழ்வேல். 416 பாண்டியர்களின் நிர்வாக பிரிவுகள் மண்டலங்கள் வள நாடுகளாக பிரிச்சிருக்காங்க. வளநாடுகள் நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, நாடுகள் கூற்றங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. மண்டலங்கள், வள நாடுகள், நாடுகள், கூற்றங்கள். 417 நாடுகளை நிர்வகித்தவர்கள் நாட்டார். 418 மங்கலம், நகரம், ஊர், குடி என்னும் குடியிருப்புகளை கொண்டது நாடுகளும் கூற்றங்களும். 419 பாண்டியர் கால கிராம நிர்வாகத்தை பற்றி விளக்கும் கல்வெட்டு மானூர் கல்வெட்டு திருநெல்வேலியில் இருக்கு, மானூர் அப்படின்ற இடம். 420 திருநெல்வேலி மானூர் கல்வெட்டு எந்த ஆண்டு சேர்ந்தது? கிபி 800ஆம் ஆண்டு. 421 பாண்டியர் காலத்தில் ஒரே நபரிடம் வழங்கப்பட்ட அதிகாரங்கள் சிவில் அதிகாரங்கள் மற்றும் இராணுவ அதிகாரங்கள், இது ரெண்டுமே ஒரே நபர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 422 பாண்டியர்கள் எந்த ஆற்றின் இரு கரைகளிலும் கால்வாய்களை வெட்டினர்? வைகை, தாமிரபரணி. 423 உள்ளாட்சி அமைப்புகள், அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்களால் மேற்கொள்ளப்பட்டது நீர்ப்பாசன பணிகள். 424 பாண்டிய அரசர்கள் ஆதரவு அளித்தது வேத நடைமுறைகள். 425 வேள்விக்குடி செப்பேடுகள் மற்றும் பொறியியல் சான்றுகள் குறிப்பிடுவது அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கர்ப்பம், வாஜ்பேய வேள்வி. 426 பாண்டிய மன்னர்கள் சமமாக கருதியது சைவம், வைணவம். 427 பாண்டிய அரசர்கள் ஆதரித்த மொழி தமிழ், சமஸ்கிருதம். 428 இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணி ஒற்றைக்கல் தூண்கள். 429 பாண்டியர் பேராதரவு நல்கிய கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். 430
வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளில் இருந்தும் சுங்க வரிகளில் இருந்தும் விலக்கு அளித்தது பட்டய சட்டங்கள். 431 பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை செய்து கொடுத்த வணிக நிறுவனம் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபியரின் நிறுவனம். 432 குதிரைகள் வணிகம் அதிகரித்த நூற்றாண்டு 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டு. 433 அரசர்கள் குதிரைகளுக்காக அதிகம் முதலீடு செய்தனர் என குறிப்பிட்டவர்கள் மார்கோபோலோ, வாசப். 434 பாண்டியர் காலத்தில் குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள். 435 பாண்டியர்கள் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் காயல்பட்டினம். 436 காயல்பட்டின துறைமுகம் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. 437 பாண்டியர் காலத்தில் வணிக பரிமாற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் தங்க நாணயங்கள். 438 காசு, கழன்னு, பொன் என அழைக்கப்பட்டவை தங்க நாணயங்கள். டெல்லியை ஆட்சி செய்த 5 சுல்தான் வம்சங்கள். ஃபஸ்ட்டு மம்லுக் வம்சம் கிபி 1206 இருந்து 1290 வரைக்கும். ரெண்டாவது கில்ஜி வம்சம் கிபி 1290 இருந்து 1320 வரைக்கும். துக்ளக் வம்சம் கிபி 1320 இருந்து 1414 வரைக்கும். நான்காவது வம்சம் சையது வம்சம் கிபி 1414 இருந்து 1451 வரை. 5 லோடி வம்சம் கிபி 1451 முதல் 1526 வரை. 439 கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றவர்கள் துருக்கிய குதிரை படை வீரர்கள். 440 இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி நிறுவப்பட்ட நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. 441 இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி. 442 பண்டகன் என்பது எம்மொழிச்சொல், பாரசீக மொழிச்சொல். 443 இராணுவ பணிகளுக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். 444 பண்டகன் என்றால் அடிமை. 445 மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டவர்கள் பண்டகன். 446 முகமது கோரி இறந்த ஆண்டு கிபி 1206. 447 முகமது கோரியின் அடிமை குத்புதீன் ஐபக். 448 முகமது கோரியின் இறப்பிற்கு பின் இந்தியாவில் துருக்கிய பகுதிகளுக்கு அரசரானவர் குத்புதீன் ஐபக். 449 அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். 450 அடிமை வம்சம் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டது? மம்லுக் வம்சம். 451 மம்லுக் என்பது எம்மொழிச்சொல், அரபு மொழிச்சொல். 452 அடிமை வம்சத்தை சேர்ந்தவர்கள் குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன். 453 அடிமை வம்சம் இந்தியாவில் ஆட்சி செய்த காலம் 84 வருடங்கள். 354 குத்புதீன் ஐபக்கின் ஆட்சி காலம் கிபி 1206 இருந்து 1210 வரைக்கும். 455 லாகூரை தலைநகராக கொண்டு அடிமை வம்ச ஆட்சியை தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். 456 ஐபக் தலைநகரை லாகூரில் இருந்து எங்கு மாற்றினார்? டெல்லி. 457 குத்புதீன் ஐபக் தலைமையேற்று படை நடத்திய இடங்கள் கங்கை சமவெளி பகுதிகள். 458 கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பு யாரிடம் ஐபக் ஒப்படைத்தார்? பக்தியார் கில்ஜி. 459 குத்புதீன் ஐபக் டெல்லியில் கட்டிய மசூதி குவத் உல் இஸ்லாம். 460 இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி குவத் உல் இஸ்லாம். 461 குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். 462 குத்புதீன் ஐபக் எவ்வாறு இறந்தார்? போலோ விளையாட்டின் போது தவறி விழுந்து. 463 குத்புதீன் ஐபக் இறந்த ஆண்டு கிபி 1210. 464
குத்புதீன் ஐபக்கிற்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் இல்துமிஷ். 465 இல்துமிஷின் ஆட்சி காலம் கிபி 1210 இருந்து 1236 வரைக்கும். 466 குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா. 467 ஐபக்கின் படைத்தளபதி மற்றும் மருமகன் இல்துமிஷ். 468 யாருடைய ஆட்சியில் மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவை அச்சுறுத்தினர்? இல்துமிஷ். 469 செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டவர் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். 470 இல்துமிஷிடம் அடைக்கலம் கேட்டவர் குவாரிஜம் ஷா ஜலாலுதீன். 471 மங்கோலியர்களை எதிர்கொள்ள இல்துமிஷ் உருவாக்கிய குழு சஹல்கானி அல்லது நாற்பதின்மார் குழு. 472 இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு கொடுத்தது இக்தாக்கள், அதாவது இக்தாக்கள் அப்படின்னா நிலங்கள். 473 இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட இடம் இக்தா. 474 இக்தா நிலத்தை பெற்றவர் இக்தாதர் அல்லது முத்தி. 475 குதுப்பினார் கட்டுமான பணிகளை முடித்தவர் இல்துமிஷ். 476 இல்துமிஷ் இயற்கை எய்திய ஆண்டு ஏப்ரல் 1236. மொத்தம் அவர் உயிரோடு இருந்தது வந்துட்டு 26 ஆண்டுகள். 477 இல்துமிஷின் மகன் மற்றும் மகள் ருக்குதீன் ஃபெரோஸ் ரஸியா சுல்தானா. 478 இல்துமிஷிற்கு பின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் ரஸியா சுல்தானா. 479 ரஸியாவின் ஆட்சி காலம் கிபி 1236 இருந்து 1240 வரை. ரஸியாவிற்கு துருக்கியர்களின் வெறுப்புணர்வு ஏற்பட காரணம் துருக்கியர் இனம் அல்லாதவருக்கு ஆதரவு. 481 ரஸியா சுல்தானா யாருடைய தாக்குதலை எதிர்கொண்டார்? மங்கோலியர்கள். 482 ரஸியா சுல்தானாவிற்கு நிர்வாகத்தில் உதவிய எத்தியோப்பிய அடிமை ஜலாலுதீன் யாகுத். 483 ரஸியா கொலையுண்ட ஆண்டு கிபி 1240. 484 கியாசுதீன் பால்பன் ஆட்சி செய்த காலம் கிபி 1266 இருந்து 1287 வரை. 485 நாற்பதின்மார் அமைப்பை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். 486 ஒற்றர் துறையை நிறுவியவர் கியாசுதீன் பால்பன். சதி செய்வோர் மற்றும் இடையூறாய் இருப்பவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒற்றர் துறையை கியாசுதீன் பால்பன் வந்துட்டு நிறுவியிருப்பார். 487 பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள மாகாண ஆளுநர் துக்ரில்கான். 488 வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தவர் மியோக்கள். 489 மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவு பராமரித்ததில் கவனத்துடன் செயல்பட்டவர் கியாசுதீன் பால்பன். 490 செங்கிஸ்கான் பேரன் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராய் குலகுகான். 491 மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்னும் உறுதிமொழியை பால்பன் யாரிடம் பெற்றார்? குலகுகான். 492 பாரசீகத்தை சேர்ந்த கவிஞர் அமீர் குஸ்ரு. 493 பால்பன் ஆதரித்த பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரு. 494 பால்பன் இறந்த ஆண்டு கிபி 1287. 495 பால்பனின் மகன் கைகுபாத். 496 பால்பனின் மகன் கைகுபாத் திறமை குன்றியவராக இருந்ததனால் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. 497 பால்பனின் படைத்தளபதி மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. 498 மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதியாக அதாவது நாயிப் பொறுப்பேற்ற ஆண்டு கிபி 1290. 499 கில்ஜி அரச வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. 500 ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் கிபி 1290 முதல் 1296 வரை. 501 ஜலாலுதீன் கில்ஜியின் படையெடுப்பை தலைமையேற்று நடத்திய காராவின் ஆளுநர் அலாவுதீன் கில்ஜி. 502
அலாவுதீன் கில்ஜியின் முக்கிய படையெடுப்பு தேவகிரி படையெடுப்பு. 503 தேவகிரியை ஆண்ட யாதவ அரசர் ராமச்சந்திரன். 504 அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட யாதவ அரசர் ராமச்சந்திரன். 505 அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லியில் சுல்தானாக அறிவித்த ஆண்டு கிபி 1296. 506 அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் கிபி 1296 முதல் 1316 வரை. 507 அலாவுதீன் கில்ஜியின் தலைமை தளபதி மாலிக் கபூர். 508 மாலிக் கபூர் தென்னிந்திய படையெடுப்பை நிகழ்த்திய ஆண்டு கிபி 1310. 509 அலாவுதீன் கில்ஜியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்ட தென்னிந்திய அரசுகள் தேவகிரியை சார்ந்த யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாலர்கள், வாராங்கலை சேர்ந்த காகத்தியர்கள், மதுரையை ஆண்ட பாண்டியர்கள். 510 டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்தவர் அலாவுதீன் கில்ஜி. 511 அலாவுதீன் கில்ஜி வரி வசூல் செய்யும் பணியை யாரிடம் ஒப்படைத்தார்? இராணுவ அதிகாரிகளிடம். 512 நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி. 513 அலாவுதீன் கில்ஜி மரணமடைந்த ஆண்டு கிபி 1316. 514 துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். 515 கியாசுதீன் துக்ளக்கின் ஆட்சி காலம் கிபி 1320 முதல் 1414 வரை. 516 கியாசுதீன் துக்ளக்கின் மகன் ஜூனாகான். 517 ஜூனாகானை எங்கு போரிட கியாசுதீன் துக்ளக் அனுப்பி வைத்தார்? வாராங்கல். 518 வாராங்கல் பகுதியை ஆட்சி புரிந்து வந்த அரசர் பிரதாபருத்ரன். 519 வாராங்கல் அரசர் பிரதாபருத்ரனை தோற்கடித்தவர் ஜூனாகான். 520 டெல்லிக்கு அருகே துக்லதாபாத் என்னும் புதிய நகரை உருவாக்கியவர் கியாசுதீன் துக்ளக். 521 கியாசுதீன் துக்ளக்கை கொன்றவர் மகன் ஜூனாகான். 522 முகமது பின் துக்ளக் என்னும் பெயரில் அரியணை ஏறியவர் ஜூனாகான். 523 ஜூனாகான் அரியணை ஏறிய ஆண்டு கிபி 1325. 524 முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலம் கிபி 1325 முதல் 1351 வரை. 525 தலைநகரை டெல்லியில் இருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்ளக். 526 தலைநகர் மாற்றத்தின் காரணமாக டெல்லியில் மக்கள் இல்லாததால் காலியாக கைவிடப்பட்ட டெல்லி என்று கூறியவர் இபன் பதூதா. 527 இபன் பதூதா எந்த நாட்டை சேர்ந்த பயணி? மொராக்கோ. 528 நிலவரியை பணமாக வசூல் செய்த அரசர் முகமது பின் துக்ளக். 529 செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்ட டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக். 530 நிலவரியை உயர்த்திய டெல்லி சுல்தான் முகமது பின் துக்ளக். 531 வரியை உயர்த்தியதனால் விவசாய கிளர்ச்சிகள் நடைபெற்ற இடம் தோஆப் பகுதி. 532 முகமது பின் துக்ளக் எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசர்களாக பிரகடனம் செய்து கொண்டவர்கள் அவுத், முல்தான், சிந்து ஆளுநர்கள். 533 தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தவர் பாமினி. 534 மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு கிபி 1335. 535 கிபி 1346 சுதந்திர அரசாக உருவானது வங்காளம். 536 முகமது பின் துக்ளக் மரணமடைந்த ஆண்டு கிபி 1351 மார்ச் 23. 537 முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் ஃபிரோஷா துக்ளக். 538 முகமது பின் துக்ளக்கின் இளைய சகோதரனின் மகன் ஃபிரோஷா துக்ளக். 539 ஃபிரோஷா துக்ளக்கின் ஆட்சி காலம் கிபி 1351 முதல்
1388 வரை. 540 சூஃபி ஞானிகளுக்கும் ஏனைய மதத் தலைவர்களுக்கும் பரிசுகளை வாரி வழங்கியவர் ஃபெரோஷா துக்ளக். 541 இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் ஃபெரோஷா துக்ளக். 542 விவசாய கடன்களை ரத்து செய்தவர் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியவர் ஃபிரோஷா துக்ளக். 543 ஃபிரோஷா துக்ளக் உருவாக்கிய பழத் தோட்டங்களின் எண்ணிக்கை 1200 புதிய தோட்டங்கள். 544 ஃபிரோஷா துக்ளக் யாருடைய தோட்டங்களை புனரமைத்தார்? அலாவுதீன் கில்ஜி 30 தோட்டங்கள். 545 ஃபெரோஷா துக்ளக் உருவாக்கிய புதிய நகரங்கள் ஃபெரோஷாபாத், ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஷ்பூர். 546 ஃபெரோஷா துக்ளக்கின் மகன் முகமது கான். 547 ஃபெரோஷா துக்ளக் இயற்கை எய்திய ஆண்டு கிபி 1388. அவரோட 83 வயதில். 548 தைமூர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தாமர்லைன். 549 மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் ஆட்சி செய்தவர் தைமூர். 550 ஃபெரோஷா துக்ளக் மரணத்திற்கு பின்பு டெல்லியை தாக்கி சூறையாடி மனித படுகொலையை அரங்கேற்றியவர் தைமூர். 551 தைமூர் டெல்லியை கொள்ளையடித்த ஆண்டு கிபி 1398 டிசம்பர். 552 தைமூர் படையெடுப்பால் அதிக பாதிப்பு உண்டான நகரம் டெல்லி, பஞ்சாப். 553 தைமூர் கைப்பற்றிய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்துச் சென்றார்? கிசிர்கான். 554 சையது அரச வம்சத்தை நிறுவியவர் கிசிர்கான். 555 கிசிர்கான் சையது அரச வம்சத்தை நிறுவிய ஆண்டு கிபி 1414. 556 சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. 557 அலாவுதீன் ஆலம் ஷா அரச பதவியை துறந்த ஆண்டு கிபி 1451. 558 சிர்ஹிந்த் என்று அழைக்கப்பட்ட பகுதி பஞ்சாப். 559 அலாவுதீன் ஆலம் ஷா அரச பதவியை துறந்ததால் டெல்லியில் சுல்தான் ஆகும் வாய்ப்பை பெற்றவர் பகலுல் லோடி. 560 லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பகலுல் லோடி. 561 பகலுல் லோடி ஆட்சி காலம் கிபி 1451 முதல் 1489 வரை. 562 பகலுல் லோடியின் மகன் சிக்கந்தர் லோடி. 563 பகலுல் லோடியை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர் சிக்கந்தர் லோடி. 564 சிக்கந்தர் லோடியின் ஆட்சி காலம் கிபி 1489 முதல் 1517 வரை. 565 கலைகளையும் கல்வியையும் ஆதரித்த டெல்லி சுல்தான் சிக்கந்தர் லோடி. 566 தலைநகரை டெல்லியில் இருந்து ஆக்ராவிற்கு மாற்றியவர் சிக்கந்தர் லோடி. 567 சிக்கந்தர் லோடி மரணம் அடைந்த ஆண்டு கிபி 1517. 568 சிக்கந்தர் லோடி உருவாக்கிய புதிய நகரம் ஆக்ரா. 569 சிக்கந்தர் லோடியின் மகன் இப்ராஹிம் லோடி. 570 சிக்கந்தர் லோடிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் இப்ராஹிம் லோடி. 571 பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1526. 572 முதலாவது பானிபட் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது? இப்ராஹிம் லோடி விசஸ் பாபர். 573 டெல்லி சுல்தானியத்திற்கும் லோடி அரச வம்சத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் முகலாய அரசர் பாபர். இதில் நம்ம 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இருக்கக்கூடிய 4 லெசனுக்குமான லைன் பை லைன் எடுத்த கொஷின் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 573 கொஷின் பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.